தமிழ் வணக்கம். இன்றைக்கி எங்கே ஒரு சாப்பாடு பாருங்கப்பா. திணை அரிசி வடிச்சிருக்கோம் பாருங்கள். எப்படி வடிச்சிருக்கோம்னு பொண்ணு வடிச்சிருக்கோம் பாருங்கள். திணை அரிசி ஊற வச்சு இது மாதிரி வடிச்சா பக்குவமாக வடிச்சுக்கலாம். இந்த மாதிரி திணை அரிசி சாப்பாடு வடித்து வச்சுருக்குறோம். அடுத்து பாருங்கள், பாவக்காய் மசாலா காய் செஞ்சுருக்கோம். கோவக்காய் பொரியல், பீன்ஸு பொரியல், அருகம்பில்லு ரசம் பாருங்கள். அருகம்பில்லு ஜாமான் ரசத்துக்குள்ளே ஜாமான்லாம் சேர்த்து அருகம்பில்லு ரசம் வச்சுருக்கோம். வத்த குழம்பு வச்சுருக்கோம். மணத்தக்காளி வத்த குழம்பு, மோர், தாளிச்ச மோர், ஒரு முட்டை, ஒரு கொத்தவரங்காய் பொரியல், கொத்தவரங்காய் வறுத்து வச்சுருக்கோம். சாம்பார் பாருங்கள். சாம்பார் பீன்ஸும் சவுச்சவுக்காயும் சாம்பார் வச்சுருக்கோம். சாதம் ரைஸ், வெள்ளை ரைஸ் வச்சுருக்கோம். அருமையான சாப்பாடுப்பா. இது மாதிரி மத்தியானம் சாப்பிடுங்க. சனி ஞாயிறு வீட்டில் இருக்கும்போது எல்லோரும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ஒரு வேளை சாப்பாடு திருப்தியாக இருக்கும். சிக்கன் மட்டன் சாப்பிட்றத விட இது ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். குழந்தைகளுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு நல்லது. சுகர் உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லது இந்த சாப்பாடு. சுகர் உள்ளவங்களுக்கு இந்த மெத்தடில் செஞ்சு சாப்பிடுங்க. அருமையாக இருக்கும். கண்டிப்பாக சுகர் உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லது. இது கண்டிப்பாக தைரியமாக சாப்பிட்லாம். தேங்காய் இல்லாமல் எல்லா சமையல்லையுமே தேங்காய் இல்லாமல் செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நெல்லரிசி சாதமே வெள்ளை சாதமே சாப்பிடாமல் இந்த மாதிரி சாமை குருதவள்ளி அரிசி அப்படி கலந்து சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது. உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு சாப்பிட்றீங்க. எல்லாம் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழ் வணக்கம்.